இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க தகவல் வந்து உயர் ரக வாகனங்கள் மிகவும் விலை மதிப்பு உள்ள வாகனங்களை வந்து பூட்டான் ஆர்மியில் பயன்படுத்தப்பட்ட அதாவது இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் டீகமிஷன் செய்து அதை வந்து இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு தற்காலிக முகவரியை பயன்படுத்தி அங்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அது ஒரு தற்காலிக முகவரியை பயன்படுத்தி அங்கே பதிவு செய்யப்பட்டு அதன் பின்பு வந்து பெரிய தொகைக்கு வந்து மிகவும் பெரிய பணக்காரர்கள் மற்றும் விஐபிக்களுக்கெல்லாம் வந்து விற்கப்படுகிறது என்று ஒரு தகவல் வந்து பரவியது. இதன் அடிப்படையில் வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் இது குறித்து வந்து ஒரு நீண்ட நாட்களாக வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் ஆபரேஷன் நும்கூர் அப்படின்னு என்ற ஒரு ஆபரேஷன் வந்து தேசிய அளவில் வந்து பல இடங்களில் இதுபோல நடப்பது சம்பந்தமாக ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள். நும்கூர் என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா பூட்டான் மொழியில் வந்து வாகனம் என்று பெயர். அதனால்தான் இதற்கு பெயர் வந்து ஆபரேஷன் நும்கூர் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வந்து இது போல வந்து பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு டீகமிஷன் செய்யப்பட்ட வாகனங்கள் பெரிய பெரிய விஐபிகள் துல்கர் சல்மான் போன்ற நடிகர்கள் எல்லோருமே பெரிய அளவிற்கு விலை கொடுத்து தற்காலிக முகவரியாக பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட இமாச்சல் பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்கினார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள்லாம் வந்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கொச்சி, கோழிக்கோடு மற்றும் காலிக்கட் மற்றும் மலப்புரம் பகுதிகளில் நடக்கிறது. அதில் வந்து துல்கர் சல்மானுடைய இல்லம் பணம்பிள்ளி நகர் அங்கே ஒரு சோதனையும், அதேபோல் பிருத்விராஜினுடைய இல்லம் தேவாரா என்ற பகுதியிலும் நடக்கிறது. அதேபோல் பிருத்விராஜுக்கு சம்பந்தமான அவருடைய திருவனந்தபுரம் இல்லத்திலும் இதே சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் அடிப்படை வந்து இதற்கு காரணம் வந்து இது போன்ற உயர் ரக வாகனங்கள் மிகவும் கம்மியான விலைக்கு வந்து ஏலத்தில் வந்து எடுக்கப்பட்டு பூட்டான் ஆர்மியால் டீகமிஷன் செய்யப்பட்ட வாகனங்கள் குறைந்த விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டு அதை கடத்தி வந்து இமாச்சல பிரதேசத்தில் தற்காலிக முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்து பின்பு பெரிய விலைக்கு வந்து இது போன்ற விஐபிக்களுக்கு விற்பது தான், குறிப்பாக வந்து சினிமா நட்சத்திரங்களுக்கு விற்பது தான் இந்த குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு தேசிய அளவில் பெரிய அளவிற்கு இதுவான சோதனை நடத்துகிறார்கள். இது வந்து வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடாக வாகனங்கள் வாங்குவது, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இது போன்ற வாகனங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தி இப்போ ஒரு சிலர் விஐபிக்கள் மார்க்கெட் விலையை காட்டிலும் குறைந்த விலைக்கு வாங்குவது